அனைவருக்கும் வணக்கம். முகேஷ், ராகேஷ் இரு மாணவர்களும் ஒரே வகுப்பில் படித்து கொண்டிருந்தார்கள். முகேஷ் கொஞ்சம் அமைதியானவன், ராகேஷ் கொஞ்சம் முரட்டு குணமுள்ளவன். மதிய இடைவேளையின் போது கிரிக்கெட் பந்தை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டும் சாப்பிடாமல் நண்பர்களோடு விளையாட்டு மைதானத்தில் வேகமாக பந்தை விசிறிக்கொண்டு விளையாடுவான். அந்த வழியாக செல்லும் மாணவர்களும் ஆசிரியர்களும் மரத்தடியில் எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல் பட்டுவிட்டால் விபரீதமாகிவிடும், வேண்டாம் என்று அறிவுறுத்தி செல்வார்கள். சரி சரி என்று தலையாட்டுவான். ஆனால் மறுநிமிடமே தவறு செய்ய ஆரம்பித்து விடுவான். இப்படி இருக்கும் பொழுது மறுநாளே இந்த அசம்பாவிதம் நடந்துவிட்டது. இவன் பந்தை வேகமாக வீசி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது மரத்துக்கடியில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த இவனுடைய வகுப்பு மாணவனாகிய முகேஷ் மீது மூக்கின் மேல் பந்து பட்டுவிட்டது. மூக்கின் மேல் பந்து விழுந்தவுடன் பலமாக அடிபட்டதால் இரத்தம் பேரிட்டு வந்தது. மயக்கம் போட்டு விழுந்து விட்டான். ஆசிரியர்களும் மாணவர்களுமாக பள்ளிக்கு அருகில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு, மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். மருத்துவர்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இவன் பெற்றோர்களிடம் அறிவித்து விட்டீர்களா என்று சொல்லி முடிப்பதற்குள் பெற்றோர்கள் கதறெடுத்து கொண்டு ஓடி வந்து விட்டார்கள். அறுவை சிகிச்சையும் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. அறைக்கு அழைத்து படுக்க வைத்து விட்டார்கள். நிறைய மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் முகேஷை பார்ப்பதற்கு கூட்டமாக கூடிவிட்டார்கள். ராகேஷ் முகேஷிடம் மயக்கம் தெளிந்தவுடன் மன்னிப்பு கேட்டான். அதற்கு ஆசிரியர்களும் மற்றவர்களும், தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டால் சரியாகிவிடுமா? அவனுக்கு இந்த வருடம் படிப்பே வீணாகிவிட்டது, ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று, ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் நீ இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். இனிமேல் நான் அப்படி விளையாடவே மாட்டேன், பந்தே எடுக்க மாட்டேன் என்று உறுதி கொடுத்து விட்டான் ராகேஷ். மருத்துவமனையிலிருந்து ஒரு 10 நாட்களுக்குள் முகேஷ் வீடு திரும்பிவிட்டான். மிகவும் சிரமப்பட்டான். இதிலிருந்து என்ன தெரிகின்றது குட்டிகளா? யாரும் தன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது. பெரியவர்கள் சொல்வதையும் ஆசிரியர் சொல்வதும் கேட்டு நடக்க வேண்டும். நல்லது தானே